புகுந்து நின்றே படைத்தான் பல ஊழி புகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் புகந்து நின்றே உயிரும் படைத்தானே படைத்துடையான் பண்டுலகங்கள் ஏழும் படைத்து. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம். கடைசி பாடல் 1952 அந்த அத்தியாயத்துல இன்று நாம் சிந்திக்கின்றோம். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தினுடைய பௌதிக பாகங்கள் புனிதமான ஓம் என்னும் பிரபஞ்ச ஒளியோடு பிந்து மற்றும் நாத தத்துவங்களோடு தொடர்பு படுத்துவதன் மூலம் சதாசிவலிங்கம் ஒரு உருவமற்ற பரம்பொருளாக இங்க நமக்கு விளக்க முற்படுகின்றார். அடிப்படை அந்த பீடம் அப்படின்றது ஓம குறிக்கின்றது, ஓம்காரம் ஒளியை குறிக்கின்றது. அந்த கண்டம்ன்றது ஆ என்ற எழுத்து, உச்சி என்றது வட்ட வடிவம் என்றது சிகரம் ஊ என்ற எழுத்து. இப்படியாக பிரணவத்துக்கும் லிங்கத்துக்கும் ஒரு ஒற்றுமையை நமக்கு விளக்க முற்படுகின்றார். 752 பாடல் நம்ம சிந்தித்தோம்னா லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம் அப்படின்றார். லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம், லிங்கம் நற்கண்டம் நிறையும் மகாரம், லிங்கத்து உள்வட்டம் நிறையும் உகாரம், லிங்கம் அகாரம் நிறைவித்து நாதமே அப்படின்னு அகாரம் உகாரம் இந்த ஓம் என்ற பிரணவம் மூணுத்துக்கும் இங்க நமக்கு தொடர்பு படுத்தி சொல்கின்றோம். முதல் வரி பார்க்கிறோம். லிங்க நல்வீடம் இசையும் ஓங்காரம். லிங்கத்தினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பீடமானது ஓங்காரம் ஓம் என்ற தத்துவத்தை குறிக்கின்றது அப்படின்றார். ஏன்னா ஆ ஊ யும் ரெண்டும் சேர்ந்து மூணும் சேர்ந்து அங்க முடியும் போது 2வது வரி மிலிங்கம் நற்கண்டம் நிறையும் அகாரம். அப்ப நடுப்பகுதி கண்டம்ன்றது அகாரம்ன்றாரு, உள் வடிவ பகுதி உகாரம்ன்றாரு. அப்ப அகாரம் உகாரம் அகாரமாக நிறைந்து அங்கு பரம்பொருள் விந்துநாத தத்துவமாக விளங்குகின்றது அப்படின்றது நமக்கு அந்த 4 வரியினுடைய பொருள்கள். அரூபமாக அப்படின்னாக்கா வடிவமற்றமாக இருக்கும் பரம்பொருள். நாம வழிபடுவதற்கு அருவுருவம் தேவைப்படுகின்றது. வடிவமின்மையும் கலந்த நிலை. அந்த வடிவம் தான் இந்த சிவவிக்கிரம் சிவலிங்கம் அப்படின்றது. இந்த அமைப்பை பிரணவ மந்திரத்தோடு ஆ ஊ ம அப்படின்னு போட்டு ஓம்னு இணைத்து இந்த பாடலை குறிக்கின்றார். ஆவுடையார் அல்லது கீழ்ப்பகுதி லிங்கத்தினுடைய பீடப்பகுதி ஒட்டுமொத்த ஓங்காரத்தினுடைய வடிவமாகவும், அதன் மறைந்திருக்கும் பகுதி மகாரமாகவும், நடுப்பகுதி அகாரமாகவும், பீடமும் பானமும் இணையும் வட்ட வடிவம் ஓங்காரத்தின் இடை ஒலியான உகாரத்தையும் குறிக்கின்றது அப்படின்றாங்க. இதுக்கு ஆழமான தத்துவத்தை ஒரு ஆன்மீக கதை மூலமா பார்க்கலாம். ஒரு சிற்பியும் அவனுடைய பையனும் ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க. தந்தை மிகச்சிறந்த சிவபக்தர். ஒரு நாள் அழகான சிவலிங்கத்தை செதுக்கி கொண்டிருந்தார் சிற்பி அவரு. அதை பார்த்து சிறுவன் கேட்கலாம், நண்பா எல்லாரும் சிவன் கையில திரிசூலம் இருக்குன்றாங்க, தலையில கங்கை இருக்குன்றாங்க, ஆனா நீங்க எப்ப பாரு உருவம் இல்லாத முழு வடிவம் இல்லாத ஒரு கல்லை தான் செதுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த சிவலிங்கத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். அவர் உடனே சொல்றாரு, நம்ம வீட்டுல பசு இருக்குது, நமக்கு என்ன தருது? பால் தருது. சரி, அந்த பாலை மாட்டின் எந்த இடத்துல இருக்குது? நகத்திலையா, கொம்புலையா, வாலிலையா, வயிற்றுலையா? அவன் சொல்றான், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உடல் முழுவதும் ரத்தத்திலும் தசை நார்களிலும் மறைந்து இருக்குது அப்படின்றான். ஆனா எங்க நம்மளுக்கு கிடைக்குது? மடி வழியாக வரும்போது பால் நம்மளுக்கு கிடைக்கின்றது.
அப்ப அவனை பார்த்து நல்லா சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் இந்த உலகம் முழுவதும் அண்ட சராசரங்கள் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்றாரு. அவர் தூணிலையும் இருக்கின்றார், துரும்புலையும் இருக்கின்றார். ஆனால் எல்லாராலும் அந்த அபூர்வமான இறைவனை நேரடியாக பார்க்கவோ உணரவோ முடிவதில்லை. மாட்டின் மடி எப்படி பாலை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல பிரபஞ்சம் முழுவதும் மறைந்திருக்கும் இறைசக்தியை ஒரே இடத்தில் நாம் உணர்வதற்காக தான் மகான்கள் காட்டிய வடிவம் சிவலிங்கம். திருப்பி சொல்றோம், பிரபஞ்சம் முழுவதும் மறைந்திருக்கும் இறைசக்தியை ஒரே இடத்தில் நாம் உணர்வதற்காக தான் மகான்கள் காட்டிய வடிவம் சிவலிங்கம். அப்ப லிங்க அமைப்புக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நாம ஓம்னு ஒரு மந்திரம் சொல்லும் போது ஆ உ மா என்ற 3 ஒலிகள் இணைகின்றன அல்லவா? லிங்கத்தின் நடுவே நேராக நிற்கும் பகுதி சிவன் அறிவு, அது தாங்கி நிற்கும் உள்வட்ட பகுதி வடிவீடம் சக்தி ஆற்றல். இரண்டும் இணைந்துதான் ஒட்டுமொத்தமாக மகாரமாக பிரபஞ்ச ஒடுக்கமாக ஒளியாக ஓம் என்றும் பிரணவத்தை நம் கண்களால் பார்க்கும் ஒளியாக வடிவமாக மாற்றி கொடுத்துள்ளார்கள் அப்படின்றார்கள். ஒளியும் நாதமும் விந்தவும் இணைகின்ற இந்த இடத்தில் தான் உயிர்கள் பிறக்கின்றன அப்படின்னு. அப்ப அன்னையிலிருந்து அந்த சிறுவனுக்கு சிவலிங்கத்தை பார்த்தா கல்லா பார்க்கறது இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒளியான ஓங்காரத்தின் வடிவமாக நாம் வழிபட வேண்டும். இன்னமெல்லாம் நம்ம போய் கோயில்ல போய் லிங்கத்தை பார்க்கிறோம் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஓங்காரம் வடிவம் அப்படின்றது நம்ம சிந்தனை மாறுபட்டு ஒரு கதையை கொடுக்கிறார். அப்போ வடிவமற்ற இறைவனை நம் போன்ற சாதாரண மனிதர்கள் மனதால நினைத்து உருகி ஞானிகள் தந்த மிக உயர்ந்த ஆன்மீக குறியீடு தான் சிவலிங்கம். அதனுடைய மந்திரம் ஓங்காரம் அப்படின்றது வருது. அப்ப இந்த பாடல்ல பிரணவமும் சிவலிங்கமும் வெறும் வழிபாட்டுக்கு கூறியது ஒண்ணு இல்ல. டெய்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சொல்லும் செயலும் இணைய வேண்டும், மன ஒருமைப்பாடு அடைய வேண்டும். அடுத்தது பிரணவ தியானம் பண்ணலாம். ஓம் என்ற மெடிடேஷன் மன அமைதிக்கு வித்திடும். அதுக்கு அடுத்தது நாதம் என்று படைப்பாற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுக்கு நம்ம வரலாம். அப்ப ஆண் பெண் ஆற்றலின் சமநிலை, இது மூலமா நமக்கு 2 பேரும் ஈக்குவாலிட்டி அப்படின்றது நமக்கு புரிய வைக்கின்றது. இப்படியாக இந்த மந்திரம் அகாரத்தையும் உகாரத்தையும் ஓங்காரத்தையும் நமக்கு புரிய வைக்கின்ற மூலமாக அமைந்துள்ளது. மிக்க நன்றி. வாருங்கள் விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1752வது திருமந்திரம். சிவலிங்க வடிவம் பிரணவ சொரூபம். திருமந்திரம். லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம், லிங்க நற்கண்டம் நிறையும் மகாரம், லிங்கத்து உள்வட்டம் நிறையும் உகாரம், லிங்கம் அகாரம் நிறைவிந்து நாதமே. அருமையான திருமந்திரம். சிவலிங்கத்தின் நல்ல கீழ் பகுதி பீடம் பொருத்தமான ஓங்காரம் பிரணவ வடிவம் ஆகும். அப்பீடத்துள் மறைந்திருக்கும் சிவலிங்கத்தின் நடுப்பகுதி, அதாவது கண்டம், நிறைவான மகாரம் ஆகும். சிவலிங்கத்தின் உட்புறமான வட்டமான பகுதி உகாரம் ஆகும். வெளித்தெரியும் தூண் போன்ற லிங்கம் அகாரமும் விந்து நாதம் நிறைந்ததாகும். சிவலிங்கம் அகர உகர மகர நாத விந்துவான பிரணவ வடிவம் என்பது உணர்த்தப்பட்டது.
கழக வெளியீட்டில் சிவலிங்கத்தின் அடிப்பகுதியாகிய பீடம் ஓங்கார வடிவமாகும். அப்பீடத்தினுள் மறைந்திருக்கும் சிவலிங்கத்தின் நடுப்பகுதி கண்டம் எனப்படும். சிவலிங்கத்தினுடன் பொருந்தி இருக்கும் வட்டமான பகுதி உகாரமாகும். சிவலிங்கத்தின் மேற்பகுதி மூவகைப்படும். அவை முறையே கீழிருந்து அகரம், பிந்து, நாதம் என்பன. லிங்க உருவத்தின் அடிப்பீடம் பிரணவ உருவம் என்றும், லிங்கத்தின் கண்டம் அகுதாவது அதோமுகம் பிரணவ எழுத்துக்களில் மகாரத்தை குறிக்கும் என்றும், லிங்கத்தின் நடுவட்டம் அகுதாவது உள்வட்டம் ஒடுங்கியுள்ள வட்டம் உகாரத்தை குறிக்கும் என்றும், மேல் லிங்க பாகம் அகாரத்தை குறிக்கும் என்றும் இம்மந்திரம் கூறுகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஐயா ரத்னவர் ஐயா, நல்லா ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் தளத்தை பார்த்துக்கீங்களா? நன்றி. நன்றிங்க, நன்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. மிக்க நன்றிங்க. நன்றி விந்தியாமா. ஐயா மகேந்திரன் ஐயா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனி நற்காலை வணக்கம். பாடல் எண் 1752. இன்றைய திருமந்திரம் நமக்கு மிக அருமையான ஒரு ஒரு உயிர்ப்பு விளக்கமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஓங்காரம் என்பது சிவசக்தியின் உள்ளடக்கிய பெரும் பரம்பொருளின் வடிவம் என்று சொல்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 7ஆம் தந்திரம் சதாசிவலிங்கம் சொல்வது அருவாக உருவாக அரு உருவாக இருக்கின்ற பரம்பொருளின் வடிவத்தை ஒரு பார்வையில் வைக்கிறது நமக்கு. லிங்க நல் பீடம் இசையும் ஓங்காரம், லிங்கம் நல் கண்டம் நிறையும் அகாரம், லிங்கத்து வட்டம் உரையும் உகாரம், லிங்க உகாரம் நிறைவிந்து நாதமே. இந்த லிங்க வடிவம் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த வகையில பார்த்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பொருள் நிச்சயமாக விளங்கும். ஆனா திருமந்திரம் முழுக்க முழுக்க இருப்பது நமக்கு அப்படியே உள்ளுக்குள் ஆய்ந்து நமக்கு ஒரு ஆழ்ந்த பொருளை உணர்த்துகின்ற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இத எப்படி பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு வகையில பாக்குறாங்க. ஒரு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, லிங்க நற்கண்டம் அகாரமாய் நிறையும், லிங்கத்து உள்வட்டம் உகாரமாய் நிறையும் என்று அந்த அந்த வடிவத்தில் நம்ம பார்க்கும்போது முதலில் நம்ம இந்த சதாசிவம் என்கின்ற நிலையை புரிந்து கொள்வது. இந்த பல பாடல்களின் முன்பும் பார்த்திருக்கிறோம். அந்த சதா 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 சிவம், சாந்த 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 சிவம், சாந்த 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 சிவம், சக்தி சிவம், முக்தி சிவம் என்று பல்வேறு வகைகளில் இருக்கின்ற அந்த ஒரு பார்வையில், அதில் அந்த ஐயா அருமையா அழகேசன் ஐயா சொன்னது போல அந்த ஓம் என்ற ஓங்காரத்தின் ஒரு உள் விளக்கமாக ஒன்றை ஒன்று இணைந்து சார்ந்து எப்படி ஒரு சிவ சக்தியாக நமக்கு இருப்பது போலவே இது உகாரமாகவும் உ கூட்டல் ஆ, அதாவது முதல்ல ஆ உ மகாரம், அந்த அப்படின்னு சொல்ற அந்த மகாரம் இருந்து அந்த ஒரு இணைப்பு சொல்லலாம். அந்த ஒரு அகாரம் எதுவாக இருக்கிறது, உகாரம் எதுவாக இருக்கிறது, மகாரம் எப்படி இருக்கிறது என்பதுதான் இந்த பாடல் நமக்கு விடுத்து சொல்வது. அப்படி சொல்லும் பொழுது இந்த இரண்டையும் கூட்டுவது, நான் சொன்னது போல லிங்க நற்கண்டம் மகாரமாய் நிறையும், லிங்கத்து உள்வட்டம் உகாரமாய் நிறையும் என்று சொல்லி அந்த ஆக்கச் சொல் மற்ற ரெண்டையும் கூட்டி அதோடைய நிலையை சொல்வதற்கு இங்கு அகாரம் என்கின்ற லிங்கம் நிறைந்து
விந்து நாதம், அதாவது ஒளி வடிவமாக இருக்கின்றதாக இருக்கிறது. அந்த கண்டம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய கூறாக இருக்கிறது. அதாவது பொதுவாக சொல்வார்கள், இந்த மாதிரி அதனுடைய தன்மை தெரியாமல் இருப்பவர்களுக்கு கூறு கெட்டவனே என்ற ஒரு சொல்வதை நாம் பார்ப்போம். அதாவது அப்படி என்னன்னா, அதனுடைய முழுமை அறிவை தெரிந்து கொள்ளாதவனே, எப்படி இப்போ அறிவு கெட்டவனே என்று சொன்னால் அந்த விழிப்புணர்வு இல்லாதவனே அப்படின்னு சொல்றது போல, அந்த விழிப்புணர்வு அதனுடைய தன்மை தெரிந்து கொள்வது என்கின்ற பார்வையில் அதை பார்ப்பது. அதுதான் வள்ளுவர் சொல்கின்ற எங்கெல்லாம் அறிவுடைமை அறிவுடைமை அறுவுடைமை என்பது எல்லாமே நமக்கு அந்த விழிப்புணர்வு உடையதை பற்றியே நம்ம நல்ல வகையில பார்க்கலாம். நம்ம மேலோட்டமாக தெரிந்து கொள்கின்ற அறிவு, ஒன்றின் பொருள் சார்ந்த அறிவு என்பதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த விழிப்புணர்வோடு இருந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த 360 கோணத்திலும் அதை மிக ஆழ்ந்து புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாடலை நம்ம எப்படி நிற்கிறது, ஒவ்வொரு இடமும் தனித்தன்மையாகவும் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அது அந்த கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூரை புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அந்த பீடத்தோட விளிம்பு என்பது ஒரு வெளிவட்டம், அது ஒரு வெளிவட்ட சூழலாக இருக்கின்ற அந்த பார்க்கும் பொழுது அது அதன் நடுவிலே லிங்கம் பொருந்தி நிற்கின்ற இடத்த உள்வட்டம் என்று சொல்கிறோம். அப்ப அந்த உள்வட்டம் அந்த நடுவட்டமாக இருப்பது எல்லாம் சேர்ந்து அந்த பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது இருக்கின்ற அந்த பரிபூரண அந்த ஒரு வடிவம். அப்ப அது எப்படி இருக்கிறது என்றால் இவனுடைய அந்த அந்த ஒரு மந்திர வடிவமாக இருக்கிறது என்பதுதான் இங்கு நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உருவ வடிவில் இருப்பது என்பது நான் முன்பே சொன்னது போல அருவாக உருவாக உருவாக என்று பார்வையில் பார்க்கும் பொழுது இது முழுக்க அந்த அந்த பொருளை தாண்டி, அதாவது நம்ம கண்களில் பார்வையை தாண்டி புரிந்து கொள்கின்ற மந்திர வடிவம். அப்ப அந்த மந்திர வடிவமாக எப்படி அதை புரிந்து கொள்வது? அதை மந்திரத்தின் அந்த உபாசனை என்று சொல்லல, அது முழுக்க ஆவாக ஊவாக மாகவாக என்கின்ற அந்த ஒரு தன்மையோடு இருப்பது. அதை இன்னும் ஆழ்ந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது அங்க ஆக்குகின்ற சக்தியாக, காக்கின்ற சக்தியாக, அழிக்கின்ற மறைக்கின்ற சக்தியாக என்று அத்தனை சக்திகளின் ஒரு ஒருமித்த வடிவம் என்கின்ற மந்திர வடிவம். அப்படிதான் நம்ம அந்த ஓம்காரத்தை பார்க்க வேண்டும். ஓம்காரம் என்றாலே அந்த பையனுக்கு கூட ஓம் சரண் அப்படின்னு பெயர் வச்சதுக்கு ஒரு காரணம் கூட அந்த பாரதியின் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் அதை எதை சரணடைய வேண்டும்? அந்த ஓம்காரத்தை சரணடைய வேண்டும். ஓம்காரம் என்றால் என்ன? அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது the reverence to the power of infinity அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி, அதை சரணடைதல். அதோடு நம்ம முழுக்க சரணடைதல் என்கின்றது தான் இந்த பாடல் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மந்திர வடிவமாக இருக்கின்ற இந்த ஒரு லிங்கத்தை, புறத்தே இருக்கின்ற லிங்கம் இது மந்திர வடிவாக இருப்பதனாலேயே அகத்திலும் அந்த லிங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க வெறுமனை உருவமாக பார்த்தாலும் உங்கள் கண்களுக்கு தெரியலாம். அப்ப அதுவே முழுக்க ஒரு அக உணர்வில் திளைக்கின்ற விதமாக இருக்கும் பொழுது அதனுடைய அந்த அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடைய இசையாகவே சொல்லும் பொழுதே அந்த ஓம்காரம் தான் சொல்லுவார்கள். அது முழுக்க அந்த ஒரு அந்த மந்திரத்தை நாம் உபசரிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு முறையும் அதை மனதார நம்ம சொல்லும் பொழுது புறத்தில் பார்க்கலாம் லிங்கத்தை, அகத்திலும் பார்க்கலாம். புற அக புறம் என்று வள்ளலார் சொல்கின்றது போல அகப்புறம் புற அகம் என்று பல வகைகளில் நம்ம கலந்து நிறைந்து பார்க்கின்ற ஒரு தன்மையாக ஒரு பெரிய ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது இந்த ஒரு பாடல் என்று சொல்லலாம். அது போல நம்ம சாதா சிவலிங்கத்தை தினம் அனுதினமும் நம்ம போற்றி வாழ்வோம், அதை உணர்ந்து வாழ்வோம் என்பதுதான். நன்றி, வணக்கம். நன்றி மகேந்திரன் ஐயா. மந்திர வடிவம் அழகா, அதே போல அகத்திலும் பார்க்கும் அருமை. மிக்க நன்றி ஐயா. தியாகராஜன் ஐயா வாருங்கள் ஐயா. மிகச்சிறப்புங்க ஐயா. ஆன்றோர் பெருமக்கள் அனைவரும் அற்புதமாக கருத்துரைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை இத்தருணத்தில் நினைந்து வணங்கிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்தம்
ஒரு பாதங்கள் வணங்கி எங்கும் நிறைந்த இறையர்களையும் நினைந்து ஆசான் திருமூலரை இத்தருணத்திலே நினைந்து அவர் திருவடி பணிகின்றோம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரமாய், லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரமாய், லிங்க நற்கண்டம் நிறையும் மகாரம், லிங்க நற்கண்டம் நிறையும் மகாரம், லிங்கத்துள் வட்டம் இறையும் உகாரம், லிங்கத்துள் வட்டம் உறையும் இறையும் உகாரம், லிங்கம் அகாரம் நிறைவிந்து நாதமே, லிங்கம் அகாரம் நிறைவிந்து நாதமே, அகாரம் லிங்கம் அகாரம் நிறைவிந்து நாதமே. எங்கும் நிறைந்து இறைந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஓங்கார பொருளாயிருக்கின்ற அந்த தெய்வீகம் இறைவெளி, அதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, நம்முள்ளும் உறைந்திருக்கிறது. உலகம் ஒன்றுதான். அது எப்படி 7 கண்டங்களாச்சோ அந்த கடல் சூழ் உலகம், அந்த கண்டமா ஆன ஒண்ணு அந்த கடல் சூழ்ந்துருச்சு. எல்லாம் கடலும் ஒன்றுதான், உலகம் ஒன்றுதான். இந்த உடலையும் எடுத்து பார்த்தா பல்வேறு அணுக்கள், கோடான கோடி அணுக்கள் ஒன்று கூடி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல்ல. அது நடத்துகின்ற அற்புதத்தை யாராலும் விளக்கி சொல்ல முடியாது. அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே என்று சொல்ல, அந்த அருள் அமுதத்தை ஒவ்வொருவரும் பருக வேண்டும். அந்த பேரானந்தத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று சொன்னால் மகான்களுடைய ஆசி வேண்டும். ஞானிகளுடைய தொடர்பு நூல் வழியாகவோ நேரடியாகவோ தொடர்பு என்பது வேண்டும். குரு தொடர்பு இல்லாம, குருவினுடைய உயிர் தொடர்பு இல்லாம அந்த உண்மை நிலையை நாம் உணர்வது என்பது கொஞ்சம் தள்ளிப்போ, அவ்வளவுதான். நிச்சயமாக இறைவனே நமக்கு குருவாக வந்து நமக்கு உபதேசத்தை கொடுக்கிறாங்கிற கருத்திலையும் நாம கருத்தா இருக்கணும். எங்கும் நிறைந்திருக்கின்ற தெய்வம், எல்லோருக்குள்ளும் உறைந்திருக்கின்ற தெய்வம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது. உயிருணர்வு பெற்றுவிட்டாலே இறை உணர்வு பெற்றுவிடலாம். இந்த உலகமே லிங்கம்தான், பீடம் அதுதான் தாங்கி கொண்டிருக்குது சக்திய. இந்த பேரியக்க மண்டலமே சக்தி வடிவமாக பார்த்தா அது தாங்கி கொண்டிருக்கிற பீடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ உலகம் இயங்குவது எங்கே? இந்த பேரண்டம் இயங்குவது எங்கே? அதாவது இந்த பிரபஞ்சமே இயங்குவது எங்கே? சிந்தித்து பார்த்தா எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த பீடமாக இருக்கக்கூடிய சிவம், அதுக்குள்ள இயங்குகின்ற சக்தி. அப்ப இந்த பேரியக்க மண்டலத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே ஒரு உடலாக பார்த்தா அது எங்க இயங்குதுன்னு பார்த்தா வெட்ட வெளி, சுத்த வெளி. அதனாலதான் சொன்னாங்க, வெட்ட வெளி தன்னை மெய்யென்றீரு போட்டு பட்டயம் ஏது கடி கோதம்பாய் பட்டயம் ஏது கடி என்று சொல்வார். அப்ப பீடமாக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அளவுல எங்கும் நீக்கமர சூழ்ந்து இயங்கி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடியது ஒரே பொருள் தான். அது லிங்க வடிவமாக இருக்கிறது. காட்சிக்கு
அதாவது நிலையும் அலையும் போல என்று சொல்லும்போது, நிலையாக இருப்பது அந்த வெளினா அதுக்குள்ள அசையக்கூடியது இந்த சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அண்டங்கள். இந்த அண்டங்கள் எப்படி உருவாச்சுன்னா பிண்டம் ஆனதுனாலதான், அதாவது துண்டுபட்டதுனாலதான் அது அண்டமாச்சு, அது பேரண்டமாவும் ஆச்சு. கண்டம் என்பது பிரிவு. கண்டமா என்று சொல்லும் போது ஒரே நிலத்துல அந்த பிரிவுகள் ஏற்படும் போது எப்படி கண்டமாச்சோ அதே மாதிரி அந்த வெளிக்குள்ள லிங்கத்துல ஒரு அழுத்தம் வரும்போது அது துண்டுபடுது. அந்த அதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலால அது சுழலும் போது அது வட்டமாகிறது. சுழலக்கூடிய ஒரு கோள வடிவம், எல்லா பக்கமும் 360 டிகிரி சூழ்ந்து அழுத்துறதுனால அது வட்டம் என்று ஒரு குறிப்பாக இருந்தாலும் அது கோள வடிவுல இயங்கி கொண்டிருக்கிறது. கோள வடிவுல இயங்கி கொண்டிருக்கும் போது அதற்குள்ளாக இருப்பது எது? சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த வெளி துண்டுபட்டாலும் அது சுழன்றாலும் ஒரே வெளிதான். அதுக்கு உருவம் இல்லை. அரூபமான ஒரு பொருளே துண்டுபடுது. துண்டுபடுவதும் அரூபந்தான், சுழலுது, அதுவும் அரூபந்தான். அதனாலதான் அந்த உயிர் என்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் என்பது இறைவெளியினுடைய இறைநிலையினுடைய அந்த சிவத்தினுடைய ஒரு கூறுதான், துண்டுபட்டதுதான். அது இயங்குவதால வரக்கூடிய அலை இந்த பிரபஞ்சம் முழுவதும், மகாகாசம் முழுவதுமே நிறைந்திருக்கிறது. அகாரமாக இருக்கக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ள உயிர்ப்போட இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உயிர், அதுதான் விந்துநாதமாக, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய விந்துநாதமாக, எல்லா தோற்றத்திற்கும் காரண பொருளாக இருக்கிறது. அதுதான் அந்த விந்து நாதம் தான். ஒளி காட்சி, லைட் அண்ட் சவுண்ட் லீட்ஸ் டு த காட் என்று ஆங்கிலத்துல சொல்வார். இது ரெண்ட புரிந்து கொண்டாலே போதும். விந்து நாதத்தை, ஒளி காட்சியை புரிந்து கொண்டாலே போதும், அது இறையை காட்டிவிடும். அகாரத்தையும் உகாரத்தையும் புரிந்து கொண்டால் இந்த மகாகாசத்தினுடைய தன்மையை, மகாரத்தை உணர முடியும். மகாரமாக வந்திருப்பது அகாரமோ உகாரமோ ஒன்று கலந்துதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அகார உகாரம் என்பது இறைநிலையும் உயிர்நிலையும் தான். மகாரம் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரணவ பொருள் என்று சொல்லக்கூடிய, தற்காலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில சொன்னா காந்த நிலை, வான்காந்த நிலை. அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கிறது, அண்ட பிண்ட அத்தனையிலையும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கக்கூடியது, பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கக்கூடியதுதான் இந்த காந்தம், மேக்னெட்டிக் வேவ். அதனாலதான் இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள், நுட்பங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையுதுன்னா இந்த காந்தத்தினுடைய தன்மையை உணர்ந்த மனித அறிவு தான் வளர்ச்சி கண்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆன்மீகத்திலையும் ஒரு வளர்ச்சி இருக்குன்னா இந்த காந்த நிலையை உணர்ந்தது. காந்த நிலையை உணர்ந்தது தான் பிரணவ பொருள் என்று சொல்றாங்க. பிரணவ நிலை என்றாலே அந்த காந்தம் தான். அதாவது இறைநிலையும் உயிர்நிலையும் கலந்த நிலை தான். அது இந்த உடலுக்குள்ள ஜீவகாந்தம், ஜீவனுக்குள்ளாக இருக்கிறது. பயோ மேக்னட்டிசம் என்று சொல்வார்கள். நம்மை சுற்றிலும் சூழ்ந்தழுத்தி பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருப்பது யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்று சொல்லக்கூடிய வான்காந்தம். இதனுடைய தன்மைகளை தான் ஆசான் திருமூலர் மிக அற்புதமாக, லிங்கம் என்று சொன்னாலே எல்லாவற்றுக்கும் இடமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பது. இசைவு என்றாலே ஹார்மனி. அப்ப எல்லாத்துக்கும் இணக்கமாக இருப்பது, எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறைந்திருப்பது. மைட்டி ஃப்ளூயிட் என்று ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு. ஃப்ளூயிட் என்று சொன்னாலே தங்குதடை இல்லாம எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறையக்கூடிய ஒரு தன்மை. அது எதுக்கு உண்டுனா இந்த மேக்னெட்டிக் வேவுக்கு தான் இருக்கு. இருந்தது அப்படியே விரிந்தது. உலகம், உயிர்கள் அத்தனையிலையும் ஊடுருவி நிறைந்து இருப்பதும் அந்த மகார
துரியத்துல இன்னும் ஆழ்ந்து செல்ல செல்ல அந்த புள்ளியாக இருந்த ஒன்றே பிரபஞ்சமாகவும் அதற்கு அப்பாலையும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மையை உணர முடியும். அதுதான் விந்துநாதமாகி வந்திருக்கிறது. அதுவே அனைத்து தோற்ற பொருட்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து தெளிந்து வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளும் குருவருளும் நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும். வேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. வாழ்க வாழ்வாங்கு இறைவா அருள்வாயாக. எல்லாம் வல்ல இறைநிலையை நினைந்து வணங்கி போற்றி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி தியாகராஜன். உரையோடு அனைவருக்கும் வாழ்த்தோடம் மிக்க நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் வரலாம். நிறைவு செய்து கொள்ளலாம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1. கொடுக்கலாம் வட்டி வாங்குறாங்க.